சீர்காழியில் 3000த்திற்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணையும் விழா நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசி வரும் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். திட்டங்கள் ஒரு திட்டமாவது 3 ஆண்டு கால ஆட்சியில திமுக கொண்டு வந்தீங்களா? சொல்லுங்க, ஏதாவது கொண்டு வந்ததா? இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு சொத்து வரி ஏத்திட்டாங்க, வீட்டு வரி ஏத்திட்டாங்க, கடவரி ஏத்திட்டாங்க, குடிநீர் கட்டணத்தை ஏத்திட்டாங்க, கரண்ட் பில் 52% ஏத்திட்டாங்க. கரண்ட் எப்ப வருது எப்ப போகுதுன்னு தெரியல. அப்படிப்பட்ட நிலைமை தான் இன்றைய நிலைமை இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரத்தை கொண்டு வந்து கொடுத்தது அதிமுக அரசாங்கம். தடையில்லா மின்சாரத்தை கொடுத்தோம். அப்பொழுதுதான் அவர்கள் முழுமையாக அவருடைய வயலுக்கு நீரை பாய்ச்சி விளைச்சலை கிடைக்கும். அந்த திட்டத்தை கொண்டு வந்த அதிமுக அரசு. அதோடு ஆதனூர் குமாரமங்கலம் இடையே ஒரு தடுப்பணை வேண்டும் என்று சொன்னீர்கள். அம்மா இருக்கின்ற பொழுது அந்த அணையை சாங்ஷன் பண்ணி நான் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும் போது 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அந்த திட்டத்தை கொண்டு வந்த அதிமுக அரசாங்கம் தான். இப்படி ஏராளமான திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். அதோடு அதிமுக ஆட்சியில் தான் இஸ்லாமியர்களுக்கு நிறைய நன்மைகளை நாங்கள் செஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு விலகிய உடனே திமுக கிறிஸ்துவ பெருமக்கள் அழைச்சி உங்களுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டாங்க. 3 ஆண்டு காலமா கிறிஸ்துவ மக்களுக்கு கண்ணுக்கு தெரியல. 3 ஆண்டு காலமா கிறிஸ்துவ பெருமக்களுக்கு கண்ணுக்கு தெரியல. இந்த விடியா திமுக முதலமைச்சருக்கு நாங்க பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை என்று சொன்னே கிறிஸ்துவ பெருமக்களும் இஸ்லாமிய பெருமக்களும் எங்களை நாடியவுடன் திமுக முதலமைச்சர் அழைத்து அமர வைத்து பேசுகிறார், அப்படி கோரிக்கை கேட்கிறார். அப்படி என்று சொன்னால் அதிமுக என்ற ஒரு கட்சி இருக்கின்ற காரணத்தினால் தான் இந்த சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை உணர வேண்டும். அது மட்டுமல்ல, நேற்றைய தினம் கூட இஸ்லாமிய பெருமக்களுடைய முக்கிய தலைவர்களை அழைத்து முதலமைச்சர் பேசியிருக்கிறார். ஏன் 3 வருஷமா கண்ணு தெரியாதா முதலமைச்சருக்கு? 3 ஆண்டு காலம் இஸ்லாமிய பெருமக்களை கண்டுகொள்ளவே இல்லை. நேற்றைய தினம் அந்த இஸ்லாமிய பெருமக்களை அழைத்து உங்களுக்கு என்னென்ன கோரிக்கை என்று இப்பொழுதுதான் இன்றைய முதலமைச்சருக்கு ஞாபகம் வந்திருக்கிறது. இஸ்லாமிய பெருமக்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொள்வதற்காக நேற்றைய தினம் அவர்களை சந்தித்து பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டதாக பத்திரிகைகளை பார்த்தேன். இதையெல்லாம் யாரால் வந்தது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி கேள்வி கேட்டதனால் வந்தது. அதே கிறிஸ்துவ பெருமக்களுக்கும் இஸ்லாமிய பெருமக்களுக்கும் தேவையான நன்மைகளை இந்த அரசு கொடுக்க வேண்டும். தேர்தல் நேரத்தில் நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீர்கள். கிறிஸ்துவ பெருமக்களுக்கும் இஸ்லாமிய பெருமக்களுக்கும் அந்த வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம். அதன் அடிப்படையில் தான் கிறிஸ்துவ பெருமக்களையும் இஸ்லாமிய பெருமக்களையும் இந்த முதலமைச்சர் கோட்டை கலைத்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இல்லை என்றால் சிறுபான்மை மக்களை கண்டுகொள்ளாத ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான் இருக்கும். இன்னைக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது புனித ரமலான் மாதத்தில் பள்ளிவாசலுக்கு நோம்பு கஞ்சி தயாரிக்க விலையெல்லாம் அரிசி வழங்குகின்ற ஒரே அரசாங்கம் அதிமுக. 5400 மெட்ரிக் டன் அரிசி அதிமுக அரசு கொடுக்கும். அதே போல நாகூர் தர்கா சந்தன கூட்டு திருவிழாவிற்கு தேவைப்படும் சந்தன கட்டைகள் விலையில்லாம கொடுக்கிற அரசாங்கம் அதிமுக அரசு. 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மத்திய அரசு மானியமாக வழங்கி வந்ததை நிறுத்திவிட்டது. உடனடியாக இஸ்லாமிய பெருமக்கள் என்னிடத்தில் வைத்து கோரிக்கை வைத்தார்கள். ஆக அந்த மானியம் தொடர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அம்மாவுடைய அரசு 2019 முதல் அம்மாவின் ஹஜ் புனிதம் மேற்கொள்ள 6 கோடி கொடுத்து வந்ததை 12 கோடியாக உயர்த்தி வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இதனால 2021 ஆண்டு மட்டும் 8166 இஸ்லாமிய பெருமக்கள் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு துணை நின்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு இன்றைக்கு தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு இடங்களுக்கு சென்னைக்கு வந்து அங்கிருந்து செல்றாங்க, அங்கிருந்து போகிறாங்க. ஆகவே சென்னையிலிருந்து சென்னைக்கு வருகின்ற அந்த இஸ்லாமிய பெருமக்களுக்கு ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளுகின்ற அந்த புனித பயணம் மேற்கொள்கின்ற அந்த இஸ்லாமிய பெருமக்களுக்கு தங்கும் வசதி ஏற்படுத்துவதற்காக ஹஜ்ஜிலும்
15 கோடியில கட்டப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து அதற்கு திட்டத்தை துவக்கி வைத்தது அதிமுக அரசாங்கம். 2016 முதல் ஹாஜிகளுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் மதிப்பூதிய வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தது அதிமுக அரசு. உலமாக்கள் மற்றும் மோதினார்களுக்கு ஓய்வூதிய பயன் எண்ணிக்கை 2004 இருந்து 2600 உயர்த்தப்பட்டது. அதுவும் அம்மாவுடைய அரசு. அதோட ஓய்வூதிய 750 இருந்து 3000 உயர்த்தப்பட்டது. உலமாக்களுக்கு இருசக்கர வாகனங்கள் வாங்க 25,000 ரூபாய் மானியம், அதுவும் அம்மாவுடைய அரசு தான் கொடுக்கப்பட்டது. வக்ஃப் ஆண்டு நிர்வாக மானியம் அம்மாவுடைய அரசு 2 கோடி ரூபாய் உயர்த்தியது. பள்ளிவாசல்கள், தர்காக்கள், பழுதுபார்த்தல் மற்றும் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ள தொகுப்பு நிதி 3 கோடி ரூபாய் உருவாக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமிய வகுப்பினருக்கு நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணியிடங்களுக்கு முன்கொணர்வு முறையை நீடிக்க அரசாணை வெளியிடப்பட்டதும் அதிமுக அரசு. 2018 ஆண்டு கஜா புயல் பெருமழை வெள்ளத்தால் நாகூர் தர்காவிற்கு சொந்தமான குளக்கரை சுற்றுச்சுவர் சேதமடைய செய்தி கேட்டு நானே நேரடியாக நாகூர் தர்காவுக்கு சென்று அந்த குளக்கரையை பார்வையிட்டு அவர் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற விதமாக 4 கோடியே 25 லட்சம் ரூபாய் கொடுத்து குளக்கரையை சீர்திருத்தம் அம்மாவுடைய அரசாங்கம். சீர்காழியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களிடையே பேசிய காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.